ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆயில் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் சம்சாவை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துருச்சு. ஸோ சாப்பிட்டுட்டேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃப்ரேம் ஷாப் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு சிஸ்டர் அப்புறம் தோழியும் கூட. ஸோ அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ சின்னதாக வந்து பர்த்டே செலிப்ரேட் தான் பண்ண போகிறோம். அவளுக்கு கிஃப்டாக ஒரு ஃப்ரேமும் போட்டாச்சு. வாங்கிட்டு வர வழியில் காளான் ஷாப்பை பார்த்துட்டோம். ஸோ இந்த கடையில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னா அக்கா. ஸோ ஓகே ட்ரை பண்ணிட்டு போயிடலான்ட்டா காளான் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். கையில் வச்சு சாப்பிட முடியல, சரியான சூடு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 80% கொடுக்கலாம். காளான்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேக் வாங்குறதுக்காக போயிட்டோம் அறிவே பேக்கரிக்கு. அங்கே போயிட்டு என்ன கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஒயிட் ஃபாரஸ்ட் வாங்கி தான் ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி யாராச்சும் கேக் வாங்குறதா இருந்தால் கூட பிளாக் ஃபாரஸ்ட்டு அப்புறம் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி தான் வாங்குறாங்களா. ஸோ அதனால நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை சாய்ஸ் பண்ணிட்டேன். நேம் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வரணும்ல, அதனால வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். ஸோ ஃபைனலாக கேக்கையும் வாங்கிட்டு கொரியர் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னடா இப்படி சாகசம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் ஃபன் தான். ஸோ ரொம்ப டேஞ்சரான பிளேஸ்லாம் கிடையாது. பர்த்டே செலிப்ரேட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவளுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அவளுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மினி விளாக்ல பார்க்கலாம்.